அனைவருக்கும் வணக்கம் மக்களே! நம்ம அந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, சொந்தங்கள் அதாவது ரிலேட்டிவ்ஸ நம்ம எப்படி இங்கிலீஷ்ல சொல்லப் போறோம் அப்டி சொல்லி நம்ம பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்குமே தமிழ்ல தெரிஞ்சிருக்கும். நம்மளுக்கு தெரியாத ஒரு சில வார்த்தைகள், ஆங்கிலத்தில அவங்கள எப்படி நம்ம கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அதில பார்க்க போறோம். நம்ம தாத்தா காலத்துலேருந்தே ஆரம்பிச்சுருவோம். முதல்ல கொள்ளு தாத்தாலேருந்து ஆரம்பிப்போம் மக்களே. கொள்ளு தாத்தானா வேற ஒண்ணும் இல்ல. நம்ம தாத்தாவோட அப்பா இருக்காங்கல்ல, அவங்க தான் கொள்ளு தாத்தாம்பாங்க. கொள்ளு பாட்டினா நம்ம தாத்தாவோட அம்மா. அவங்கள தான் கொள்ளு பாட்டின்னு சொல்லுவாங்க. கொள்ளு தாத்தானா கிரேட் கிராண்ட்ஃபாதர் சரிங்களா? கொள்ளு பாட்டினா கிரேட் கிராண்ட் மதர். தாத்தா அப்படின்னா கிராண்ட்ஃபாதர், கிராண்ட்பான்னு சொல்லலாம். பாட்டினா கிராண்ட் மதர் ஆர் கிராண்ட்மா. அப்பா ஃபாதர், டேட், டாடின்னு சொல்லுவாங்க. அம்மா மதர், மம்மி, மம் எப்படி வேணாலும் சொல்லலாம். அடுத்து மக்களே, நம்ம முக்கியமான ஒரு விஷயங்கள புரிஞ்சுக்கணும். நம்மளோட பெரியவங்க அப்படின்னா எல்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்மளோட சின்னவங்கன்னா யங்கர்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ வந்துட்டு அடுத்து நம்ம பார்க்க போறது, நம்மளோட பெரியவங்களான அக்கா, அண்ணன் அவங்கலாம் எப்படி கூப்பிட போறோம். நம்மளோட சின்னவங்களான தம்பி, தங்கை அவங்கலாம் எப்படி கூப்பிடுறத பார்க்க போறோம். அக்கா எல்டர் சிஸ்டர், அண்ணன் எல்டர் பிரதர், தம்பி யங்கர் பிரதர், தங்கை யங்கர் சிஸ்டர், அத்தை ஆன்ட்டி ஆண்ட், மாமா அங்கிள், பேரன் கிராண்ட்சன், பேத்தி கிராண்ட் டாட்டர், கொள்ளு பேரன் கிரேட் கிராண்ட்சன், கொள்ளு பேத்தி கிரேட் கிராண்ட் டாட்டர். ஆண் அப்படின்னு ஆண் வேற ஒன்றும் இல்லை. நம்ம ஆண் பெண் 2 பால் சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? ஆண்னா மேன், பெண் விமென். கைக்குழந்தை அப்படின்னா பேபி, சிறுவன் பாய், சிறுமி கேர்ள், தோழன் படி, தோழி கேர்ள் ஃப்ரெண்ட். இல்லை மொத்தமாக தோழன் தோழி 2 பேருமே காமனாக கம்பேனியன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நண்பன் ஃப்ரெண்டு, டியூட். பெரியப்பா எல்டர் ஃபாதர், பெரியம்மா எல்டர் மதர், சித்தப்பா யங்கர் ஃபாதர், சின்னம்மா யங்கர் மதர். அடுத்து மக்களே, நம்ம இப்போ நார்மலான உறவுகள் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். அடுத்து வந்து நம்ம இப்போ மாமா பசங்க இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கவங்க. ப்ளஸ் வந்துட்டு நம்ம வந்து நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு அவங்கள எப்படி கூப்பிடுவாங்க, அதை போகிற இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபியான்ஸ் அப்படின்னா நிச்சயிக்கப்பட்ட கணவன். ஒன்ஸ் நிச்சயதார்த்தம் முடிஞ்சிச்சு, அவங்கள வந்துட்டு ஃபியான்ஸ் அப்படிம்பாங்க. ஃபியான்சி நிச்சயிக்கப்பட்ட மனைவி, நெஃப்யூ மருமகன், நைஸ் மருமகள், ஃபாதர் இன் லா மாமனார், மதர் இன் லா மாமியார். அடுத்து அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, கணவன் ஹஸ்பண்ட், மனைவி ஒய்ஃப். இல்லை கணவன் மனைவி 2மே சேர்த்து காமனாக ஸ்பௌஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்து இப்போ ஒன்ஸ் உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, இப்போ வந்துட்டு உங்கள் ஒய்ஃபுக்கு வந்துட்டு அக்கா தங்கச்சி யாராவது இருந்தாங்கன்னா, நீங்கள் வந்து அவங்கள கல்யாணம் பண்ணவங்க இருக்காங்க இல்லைங்களா, அவங்கள எப்படி கூப்பிடுவாங்க அப்படி சொன்னால் சகலைன்னு சொல்லி சொல்லுவாங்க. கோ பிரதர் சகலை. ஓரகத்தின்னு சொல்லுவாங்கள்ல, ஓரகத்தி கோ சிஸ்டர். இப்போ நம்மளுக்கு வந்து அத்தை பையன் இல்லை அத்தை பொண்ணு யாராவது இருக்காங்கன்னா அவங்கள வந்துட்டு கசின் அப்படி சொல்லி கூப்பிடுவாங்க. சப்போஸ் இப்போ மைத்துனன் மாமன் யாராவது இருக்காங்கன்னா, அதாவது கல்யாணம் ஆகாத பசங்க இருக்காங்க இல்லைங்களா, நமக்கு முறை பசங்க முறை பொண்ணுங்களே கல்யாணம் ஆனவங்க கல்யாணம் ஆகாதவங்களாம் இருப்பாங்கள்ல, அவங்களாம் எப்படி கூப்பிடலாம் அப்படின்னா பிரதர் இன்லா சிஸ்டர் இன்லா அப்படி சொல்லி கூப்பிடுவாங்க. மைத்துனன் மாமன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றோம் இல்லைங்களா, அதான் பிரதர் இன்லா. மாமன் அப்படின்னா கல்யாணம் ஆனவங்களை மாமன் சொல்லி கூப்பிடுவாங்க. மைத்துனன் அப்படின்னா கல்யாணம் ஆகாத பசங்களை மைத்துனன் சொல்லி கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி கல்யாணம் ஆன பொண்ணுங்களை நம்ம அண்ணி அப்படி சொல்லி கூப்பிடுவோம். கல்யாணம் ஆகாதவங்களை மச்சினி கொழுந்தியா அப்படி சொல்லி கூப்பிடுவோம். தேங்க்யூ.